ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிமிலி உருண்டை. இது வந்து எள்ளு, நிலக்கடலை, அப்புறம் ராகி மாவு, இது மூணும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு எள்ளு, இது ஆல்ரெடி நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை, இதையும் வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ஜாகரி, இதை துருவி இல்லை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு சேர்க்க போகிறோம். இதை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக தேவையில்லை, ஒரு 4 உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாவுக்கு இந்த சைஸில் உருண்டை பண்ணிங்கன்னா போதும். நம்ம தோசைக்கல்லே போட்டு சப்பாத்தி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை அதில் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம தட்ட போகிறோம். இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டுக்கோங்க. ஷேப்லாம் முக்கியம் இல்லை, இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போது 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா தோசையும் எடுத்து வச்சுடுங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம நிலக்கடலையும் எள்ளையும் அரைச்சி வச்சுக்கலாம். இதை நீங்கள் கோர்ஸாக அரைச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி நிலக்கடலை அரைச்சாச்சு. அடுத்தது எள்ளையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது எள்ளும் அரைச்சாச்சு. இப்போ நேரம் தோசை ஆறிருக்கும். இந்த ராகி மாவில் பண்ணி வச்சது, இதையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் கோர்ஸாக அரைச்சிங்கன்னா போதும். இப்போது அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, எள்ளு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெல்லமும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வந்தால் போதும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதுக்கு நெய் எதுவும் போட தேவையில்லை. அப்படியே உருண்டை பிடிச்சிங்கனாலே கரெக்டாக வந்துடும், லட்டு மாதிரி. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிமிலி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.